ஸ்ரீ முருகபக்த சபையின் 39வது ஆண்டு 2008 மகா திருவிளக்கு பூஜை தை மாதம் 5ஆம் தேதி மற்றும் ஜனவரி 18 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு தாராவி கிராஸ் ரோடு டோர்வாடா மாநகராட்சி பள்ளி அருகில் உள்ள ராவ் பகதூர் சிவராஜ் உத்யான் மைதானத்தில் விமரிசையாக நடைபெற்றது. சுனாமி காத்த குமரன் செந்தில் முருகன் உலக மக்களை காக்கவும், உலகில் அன்பும் அமைதியும் தழைக்கவும், மங்கையருக்கு மாங்கல்ய பாக்கியம் வேண்டியும், கன்னியருக்கு நல்ல கணவன் அமைந்து குடும்ப வாழ்வு சிறக்கவும், இல்லந்தோறும் மங்கள காரியங்கள் நடக்கவும், உள்ளந்தோறும் மகிழ்ச்சி பொங்கவும், இந்துக்களிடையே ஒற்றுமை, தேச பக்தி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நடைபெற்ற இந்த திருவிளக்கு பூஜையில் சுவாமி ராமானுஜர் ஆன்மீக உரையாற்றி திருவிளக்கு பூஜையை துவக்கி வைத்தார். டாக்டர் விஜயலட்சுமி மாடசாமி பிள்ளை தலைமையில் நடைபெற்ற பூஜையில் மோனிஷா சுரேஷ்குமார் வரவேற்புரை ஆற்றினார். சிவசுந்தரியம்மாள் காமராஜ், ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்தி, வேலம்மாள் அருணாச்சலம், ஜெயலட்சுமி சபேசன், சிவசங்கரி சுரேஷ், இசக்கியம்மாள் ஆறுமுகம் ஆகியோர் தீபம் ஏற்றினர். அதனைத் தொடர்ந்து பக்தி மந்திரங்கள் பாடல்களுடன் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சென்னை ராஜேஸ்வரி பிரியா சமூக எழுச்சியுரை ஆற்றினார். கந்தசஷ்டி சிறப்பு மலரை பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஸ்ரீ எம். குமார் வெளியிட தாராவி தமிழர் நலச்சங்க தலைவர் எஸ். சவுந்தரராஜன் பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பாஜக பிரமுகர்கள் கோவர்தன் ஜவான், எஸ். ஏ. சுந்தர், தென்னிந்திய முக்குலத்தோர் மகாஜன சங்க முன்னாள் தலைவர் பி. எஸ். பட்டத்தேவர், பம்பாய் தென்னிந்திய ஆதி திராவிட மகாஜன சங்க முன்னாள் தலைவர் கே. வி. அசோக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக பிரமுகர்கள் ரமாகாந்த் குப்தா, மணிபாலன், ஏ. பி. ஸ்ரீனிவாசன், என். எஸ். வேலு, ஏ. அக்னி பாண்டியன், பி. முத்துகிருஷ்ணன், பாலா, அனிதா வாட்கர், சங்கீதா, சிவானி, உமா, அசோக் ரானே, தீபக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள், நிர்வாகிகள் பொன்னாடை அணித்து கௌரவிக்கப்பட்டனர். திருமுருக பெருமான் வேடமடைந்த சிறுவன் மேடையில் அமர்ந்து இருந்த காட்சி பக்தர்கள் மற்றும் பார்வையாளர்கள் பலரை கவர்ந்தது. பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிறைவாக சோனி மகேஷ் நன்றியுரை ஆற்றினார். திருவிளக்கு பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ முருக பக்த சபை பொறுப்பாளர்கள் சி. வேலுமணி, சே. அப்பாத்துரை, ஆ. பேச்சிமுத்து, டாக்டர் பி. ஆம்ஸ்ட்ராங், எஸ். அருணாச்சலம், சானகி முருகன் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.